ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஷாஸ் குக்கிங் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல முட்டை பிரியாணி தான் செய்ய போறோம். என்னோட ஸ்டைல்ல எப்படி செய்யறோம்னு கடைசி வரைக்கும் வீடியோவை மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு இன்னைக்கு நான் 1 kg பாஸ்மதி ரைஸ் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, எல்லாத்தோட ஃபர்ஸ்ட் நம்ம அரிசியை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஃப்ளேம் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரத்துல ஒரு 200 ml அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டுல சிக்கன் மட்டன் எதுவும் எடுக்க முடியல, எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை அப்படின்னா வீட்டுல இருக்க இந்த முட்டையை வச்சு டக்குன்னு ஒரு பிரியாணி செஞ்சு சாப்பிடலாம். நம்ம இதுல இப்போ நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்க சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனா நெய் சேர்த்து செய்யும் போது இன்னும் கொஞ்சம் ஃபிளேவரா நல்லா இருக்கும். இப்போ நம்மளோட எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஆல்ரெடி நம்ம முட்டைய குக்கர்ல போட்டு வேக வைக்கிறதுக்கு வச்சிட்டோம். ஒரு விசில் விட்டு எத்தனை முட்டை உங்களுக்கு வேணுமோ அத்தனை முட்டை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுல நம்ம பாருங்க ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் பார்க்கலாம். 4ல இருந்து ஒரு 5 இலை, 2 ஸ்டார் அனீஸ், கொஞ்சமா கல்பாசி, கொஞ்சமா ஷாஜீரா, ஒரு 8 லவங்கம், ஒரு 4 ஏலக்காய், ஒரு 4 துண்டு பட்டை, கொஞ்சமா சோம்பு. இது எல்லாத்தையுமே இப்ப நம்ம இதுல சேர்த்துக்கலாம். இப்ப இது கலர் மாறுறதுக்கு முன்னாடியே நம்ம இதுல ஒரு 6 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் மெலிசா வெட்டி வச்சிருக்கேன். அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். இதையும் இதுலயே நம்ம சேர்த்து நல்லா பொன்னிறமா சாஃப்டா நம்ம நல்லா வதக்கி எடுக்க போறோம். வெங்காயத்தை பக்கத்திலேயே இருந்து தீய விடாம பாத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் பாருங்க நமக்கு நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த வெங்காயம் வதங்குற நேரத்துல நம்மளோட புதினாவை ஆஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். தக்காளிய டக்குன்னு வெட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு மட்டும்தான் முட்டை பிரியாணில லேட் ஆகும். மத்த எல்லா ப்ராசஸும் நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். ஏன்னா இதுல நம்ம கறி சேர்க்கறது இல்லைல்ல. கறி சேர்த்தோம்னா நம்மளோட கறி வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால நம்மளுக்கு பிரியாணி செய்யவும் லேட் ஆகும். அதுவே நம்ம முட்டையில செஞ்சோம்னா முட்டை நம்ம ஆல்ரெடி வேக வச்சிட்டோம். அடுத்த ப்ராசஸ்லாம் நம்ம டக்குன்னு செஞ்சோம்னா பிரியாணி ரொம்ப சீக்கிரமா ஈஸியா ரெடி ஆயிடும். இப்ப பாருங்க நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. நல்லா பொன்னிறமா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட அடி பிடிக்காம சூப்பரா வதக்கியாச்சு. இப்போ இதுல நம்ம ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுல நம்ம கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாம் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய போட்டிருப்போம். லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் அனீஸ் இது எல்லாமே நம்ம கொஞ்சம் அதிகமா சேர்த்திருப்போம். ஏன்னா இதுல நம்ம சிக்கனோ மட்டனோ எதுவுமே நம்ம சேர்க்க போறது இல்ல. ஸோ அதோட ஃபிளேவர் எப்பவுமே நம்ம சிக்கன் மட்டன் சேர்த்து பிரியாணி செய்யும் போது வர ஃபிளேவருக்கும் அதை சேர்க்காம நம்ம பிரியாணி செய்யும் போது அதோட ஃபிளேவர் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதனால நம்ம மசாலா கொஞ்சம் அதிகமா போட்டு செய்யும் போது என்ன ஆகும்னா பிரியாணியோட ஃபிளேவர் நம்மளுக்கு கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். அதனாலதான் நம்ம கொஞ்சம் லவங்கம் எல்லாமே அதிகமா போட்டோம். இப்போ பாருங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ ஒரு கைப்பிடியோட கொஞ்சம் அதிகமா ஃப்ரெஷ்ஷான புதினா நம்ம எடுத்து இதுல சேர்த்துக்கலாம். பிரியாணி செய்யும் போது எப்பவுமே புதினா கொத்தமல்லி எல்லாம் நம்ம வீட்டுல இருக்கிறத வச்சு செய்யக்கூடாது. ஃப்ரெஷ்ஷா மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்து என்னைக்கு நம்ம பிரியாணி செய்யறோமோ அன்னைக்கு வாங்கிட்டு வந்து அந்த மாதிரி சேர்த்து நம்ம செஞ்சோம்னா அதோட வாசனை ஃபிளேவர்லாம் இன்னும் சூப்பரா இருக்கும். இப்போ இதுல நம்ம 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் இது எல்லாத்தையுமே இதுல சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்ப இது ஒரு நிமிஷம் எண்ணெயில நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெய் லைட்டா பிரிஞ்சு வரட்டும். இப்ப பாருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த பதத்துக்கு நம்ம ஒரு 4 பச்சை மிளகாவை அப்படியே 2ஆ உடைச்சு இதுல சேர்த்துக்கலாம்.
இது கூடவே 6 வெங்காயம் போட்டோம் இல்லையா, நம்ம 5 தக்காளி வெட்டி வச்சிருக்கேன், அதையும் நம்ம இதுலயே சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் தக்காளியை வதக்கிக்கலாம். தக்காளில இருந்து தண்ணி விடும், அதனால நம்ம ஃப்ளேமை ஸ்லோ பண்ண வேண்டாம், ஃப்ளேம் ஹைலியே இருக்கட்டும். தக்காளி சீக்கிரமா வதங்கி வர இடத்துக்கு தேவையான அளவு நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு எல்லா இடத்துலயும் பரவுற மாதிரி நல்லா நம்ம ஈவனா கிளறி விட்டுக்கலாம் ஒரு டைம். தக்காளி நல்லா சாஃப்டா மசிஞ்சு வர வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா தக்காளில இருந்து தண்ணி விடும்னு, பாருங்க நல்லா தண்ணி விட்டு சூப்பரா நம்மளோட தக்காளி வதங்கி வந்துட்டு இருக்கு. இப்படி தக்காளி வதங்குற பதத்துக்கு பக்கத்துல இன்னொரு கேஸ்ல நம்ம அரிசியில எவ்வளவு தண்ணி ஊத்த போறோமோ அந்த பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணிய அந்தாண்ட பக்கம் நம்ம சூடு பண்ண வச்சிடலாம். போன வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன், ப்ரான்ஸ் பிரியாணிலேயே ஒரு படி நம்ம அரிசி எடுத்தோம்னா 1.5 படி தண்ணி ஊத்தணும். அந்த கணக்கு தான் இப்போ 2 படி, அதாவது 1 kg ரைஸ் நான் எடுத்திருக்கேன், 2 படிக்கு 3 படி தண்ணி நான் சேர்த்திருக்கேன். தண்ணி நம்ம சூடு பண்ண வச்சுட்டோம். இங்க ஃபுல்லா நம்மளுக்கு ரெடி ஆகவும் அந்தாண்ட தண்ணி சூடாகவும் கரெக்டா இருக்கும். நம்ம பிரியாணி செய்யற டைமும் நம்மளுக்கு சேவ் ஆகும். இப்ப பாருங்க நம்ம தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துட்டு இருக்கு. ஒரு 3 உருளைக்கிழங்க நான் மீடியம் சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் நம்ம இதுலயே சேர்த்துக்கலாம். இது கூடவே சேர்ந்து இந்த உருளைக்கிழங்கும் கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். உருளைக்கிழங்கு தேவையானவங்க இப்படியே போட்டுடலாம், இல்லைன்னா கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி உருளைக்கிழங்க லைனா அடுக்கி லைட்டா ஃப்ரை பண்ணி கூட நம்ம இதுல சேர்த்துக்கலாம். அது நம்ம விருப்பம் தான், நான் அப்படியே போட்டுட்டேன். இப்ப பாருங்க நம்ம உருளைக்கிழங்கும் நல்லா சாஃப்ட் ஆகி வந்துடுச்சு. இந்த பதத்துக்கு இப்போ நம்ம 200 கிராம் தயிர் எடுத்திருக்கேன்னா இது இதுல சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். தயிர் போட்டு நம்ம ரொம்ப நேரம் ஃப்ளேம்ல வைக்க கூடாது. தயிர்ல இருக்கிற அந்த கொஞ்சம் அந்த ஸ்மெல் போய் அப்படியே எண்ணெய் நம்மளுக்கு தனியா பிரிஞ்சு வரும். அப்படி வர பதத்துக்கு நம்ம அடுத்த ப்ராசஸ் செஞ்சிடும். உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதுல நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, இது ரெண்டுத்தையுமே இதுல சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே வீட்டில் செஞ்சது தான். ஒரு செகண்ட் நல்லா இதை கிளறிக்கலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இதுல இப்போ நம்ம ஒரு ½ லெமனை ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம், அதையும் இதுலயே சேர்த்துக்கலாம். இந்த லெமன் சேர்க்கும் போது லைட்டா அந்த புளிப்பு தன்மையும் வந்து காரத்தை பேலன்ஸ் பண்ணி, அதுவும் இல்லாம நம்மளோட அரிசி உடையாம உதிரி உதிரியா அழகா வெந்து வரும். அதுக்குதான் நம்ம இதுல லெமன் சேர்க்கிறோம். இப்ப பாருங்க நான் சொன்ன மாதிரி மசாலாவும் நம்மளது ரெடி ஆயிடுச்சு. இந்தாண்ட பக்கம் நம்மளோட தண்ணியும் சூடாயிடுச்சு. இப்போ இந்த தண்ணிய நம்ம இதுல சேர்த்துக்கலாம். தண்ணிய ஃபுல்லா நம்ம இதுல சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு நிமிஷத்துல கொதி வந்துடும், ஏன்னா தண்ணி நல்லா சூடா இருக்கு ஆல்ரெடி. இப்ப இதை 1 நிமிஷத்துக்கு கொதி வர வரைக்கும் நம்ம இதை மூடி போட்டுக்கலாம். இப்போ இதுல நம்ம ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க 1 நிமிஷத்துல எல்லாம் கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா 1 kg ரைஸ், அதை இது நம்ம தண்ணி இல்லாம வடிகட்டிட்டு இதுல சேர்த்துக்கலாம். சிந்தாம ஒண்ணு விடாம எல்லா அரிசியும் நம்ம இதுல சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா அரிசியும் ஒண்ணு விடாம இதுல சேர்த்துட்டோம். இதை ஒரு டைம் லேசா கரண்டி வச்சு சமமா செஞ்சு விட்டுடலாம். விட்டுட்டு இப்ப இந்த தண்ணியும் அரிசியும் ஈக்குவலான லெவல்ல வர வரைக்கும் நம்ம இதை மூடி போட்டு ஹை ஃப்ளேம்லயே விட போறோம். இப்போ நம்மளோட பிரியாணி ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம ஃப்ளேம் ஆன் பண்ணி
ஒரு பேன் வச்சுக்கிட்டோம். பேன்ல நம்ம ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பேனை மிதமான சூட்ல வைங்க, ஃப்ளேம் ரொம்ப ஹைல வைக்காதீங்க. இப்போ நம்மளோட எண்ணெய் கொஞ்சம் சூடான உடனேவே நம்ம கொஞ்சமா ஒரு சிட்டிகை, அதை விட கொஞ்சம் அதிகமா மஞ்சத்தூள், கொஞ்சமா மிளகாய் தூள், கொஞ்சமா உப்பு, இதெல்லாம் நம்மளோட கணக்கு தான், கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம போடுறோம், பார்த்தாலே தெரியும். இது எல்லாமே இதுல போட்டு லைட்டா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த எண்ணெயில இப்படி மிக்ஸ் ஆகி இந்த மிளகாய் தூளோட கலர் நம்மளுக்கு மாறாம வரணும். இந்த சில பேர் செய்யும் போது தீஞ்சிரும், அந்த மாதிரி தீயாம நம்மளுக்கு கலர் மாறாம வரணும், அதான் ரொம்ப முக்கியம். இப்போ இதுல நம்ம ஒன்னொன்னா நம்மளோட முட்டை எல்லாத்தையுமே இதுல சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்து நம்ம ஒரு டைம் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இதை ரொம்ப நேரம் நம்ம ஃப்ளேம்ல வைக்க வேண்டாம். ரொம்ப நேரம் நம்ம ஃப்ளேம்ல வச்சோம்னா நம்மளோட முட்டையோட ஸ்கின் வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிடும். வெளியே அந்த தோல் ஹார்ட் ஆகும் போது நம்மளுக்கு சாப்பிட நல்லா இருக்காது, அது கொஞ்சம் நம்மளுக்கு லப்பர் மாதிரி ஆயிடும். அதனால சும்மா ஒரு நிமிஷம் சாட்டே பண்ணி அந்த மசாலாவோட ஃப்ளேவர் நல்லா வாசனை வர ஆரம்பிச்சோன்னே நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இது ஒரு நிமிஷம் நல்லா சாட்டே ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். எல்லா மசாலாவும் ஒன்னா சேர்ந்து நம்மளோட முட்டை எப்படி தீயாம பர்ஃபெக்டா நம்ம ஆஃப் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா. வாங்க இப்ப ரைஸ் என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்ப நம்மளோட பிரியாணி பாருங்க, தண்ணியும் ரைஸும் ஈக்குவலான குவான்டிட்டியில வந்துடுச்சு. இந்த பதத்துக்கு ஒரு 20 மினிட்ஸ் நம்ம இதை தம்முக்கு விட்டுடலாம். மீடியம் டு லோ ஃப்ளேம்ல வச்சு நம்ம இதை தம் வைக்க போறோம். இப்போ இது 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதுல நம்ம கீழேருந்து ஒரு டைம் அடியிலேருந்து நல்லா பெரட்டினதுக்கு அப்புறமா இதுல ஒரு முட்டையா நம்ம சேர்த்துக்கலாம். இந்த முட்டையா நம்ம முன்னையே சேர்க்கலாம் அப்படின்னா நம்ம தம்ல வைக்கும் போது ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு கீழேருந்து ஒரு டைம் மேலே வரைக்கும் நம்ம பெரட்டுவோம். அப்படி பெரட்டும் போது நம்மளோட முட்டை உடஞ்சிரும், இல்லைன்னா அடியில் எங்கேயாவது இருக்கும், அப்புறம் அதை நம்ம எடுக்கும் போது உடச்சிருவோம். அதனால நான் அப்போ சேர்க்காம இப்படி மேலே வைக்கிறேன். இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் இதை ரெஸ்ட்டுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், சூப்பரான நம்மளோட எக் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட மிஷாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பர் அண்ட் சிம்பிள் ரெசிபியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன்.